கேக்குறவன் கேனா கேரம் போர்ட கண்டுபிடிச்சு கேஸ் ரவிக்குமார் நீ வாங்க சார் வாங்க. உங்கள் பேர் யார் தெரியுங்களா? சைலண்ட் சப்ஸ்கிரைபர். நம்ம சேனல்லையும் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சைலண்ட் சப்ஸ்கிரைபரை பற்றி தான். சார் எப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு லைக் பட்டனோ ஒரு சப்ஸ்கிரைப் பாக்ஸுக்குள்ளே போய் ஒரு ஹாய்னு ஒரு கமெண்டோ கிடையவே கிடையாது. ஆனால் நம்ம வீடியோவை தவறாக பார்த்துருவாங்க. வீடியோ பார்க்குறதே பெரிய விஷயம். இதில் உங்களுக்கு நான் எங்கேருந்து கமெண்ட்ஸ்லாம் போடுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும்தான் எங்களோட வேலை. 3 வருஷமாக சேனலை ரன் பண்ணுறேங்க. ஒரு 4ஆவது நாள் உங்கள் சேனல் இப்படி இருக்குங்க, உங்கள் சேனல் அப்படி இருக்குங்க, சூப்பராக பண்ணுறீங்க, ஒரு நாள் கூட வீடியோ நல்லா இருக்குன்னு சொன்னதே இல்லைங்க. நான் மனசுக்குள்ளே நினச்சிப்போம், அதையே வெளியே நாங்கள் சொல்லிக்கிட்டு நாங்கள் அதெல்லாம் சொல்லவே மாட்டோம். ஐயோடா, சாரு மனசுக்குள்ளே நினச்சிட்டா நமக்குலாம் எப்படி தெரியும்? வாங்க வாங்க. இவங்க யார் தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் கமெண்ட் வச்சிருந்த வீடியோ வரல. உங்களுக்கு வீடியோ முக்கியம் இல்லை, கமெண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் தான் முக்கியம். பொசிஷன் இன்னைக்கு மிஸ் ஆயிருமோ? வீடியோ போட்டு டிங்குன்னு சவுண்ட் வந்தாலே போதும். வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் கமெண்ட் போட்டு வச்சுருமாப்ல. வீடியோ போட்டு 2 செகண்ட் கூட ஆகல, ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்துடுச்சு. எப்படி? எங்களுக்கு வீடியோலாம் முக்கியம் இல்லை, போனோமா ஃபஸ்ட்டு வீடியோ வந்தோடனே ஃபஸ்ட்டு கமெண்ட் போட்டோமா, அதுதான் முக்கியமே எங்களுக்கு. இப்போ அப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு போட்ட கண்டென்ட் என்ன வருது? அட கண்டென்ட் எல்லாம் நாளைக்கு மெதுவாக பார்த்துக்கலாங்க. நீங்கள் ஏன் அவசரப்படுறீங்க? ஃபஸ்ட்டு கமெண்ட் போடுறது, அந்த பொசிஷன் பிடிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா உங்களுக்கு? அது எவ்வளோ காம்படிஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? முதல்ல ஏமா நீங்களாம் இப்படியாப்பட்ட அவசர கொடுக்க வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? வாங்க வாங்க வாங்க. சார் யார் தெரியுங்களா? வீடியோ நம்ம மனசெல்லாம் குளிர வைக்கும் சப்போர்ட்டிவ் சப்ஸ்கிரைபர். இந்த மேடம், நீங்கள் வியூஸ் கம்மியாக போகுதுன்னா கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம். கண்டென்ட் சூப்பராக இருக்குது. லாஸ்ட் வீடியோலாம் போட்டிருந்தீங்க, அதெல்லாம் சான்ஸே கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் கண்டென்ட் போடுங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். நீங்கள் ஏன் ஒரி பண்ணுறீங்க? நீங்கள் தாராளமாக வீடியோ போடலாம் மேடம். இந்த மாதிரி ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறதுனால தாங்க மனசெல்லாம் குளிர்ந்து போகுது. அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ எப்போ பார்க்குறீங்க? அடுத்த வீடியோவா? இருங்க, இந்த வீடியோ முதல்ல ஒரு 10 பேருக்கு நான் ஷேர் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்கள் நம்ம அதுக்கப்புறமா அடுத்த வீடியோ பற்றி பேசலாம். உண்மையிலே இவங்க தான்மா யூடியூபரெல்லாம் வாழ வைக்கும் தெய்வங்கள் இவங்கெல்லாம். வாங்க 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 வாங்க. 4ஆவதாக யார் வந்திருக்கா அப்படின்னா ஃப்ரீ அட்வைசர். இவங்க சார் எப்படி தெரியுங்களா? கண்டென்ட்டை தவிர மற்ற எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஹலோ இந்து, நீங்கள் வந்து கேமரா கிளாரிட்டி வந்து உங்களுக்கு சுத்தமாக பத்தாது. மைக்கோட ஆடியோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புவராக இருக்குது. சரி, நீங்கள் அதனால் என்ன பண்ணுறீங்க, இமீடியட்டாக ஒரு நல்ல கிளாரிட்டியான ஒரு கேமரா, நல்ல ஒரு குவாலிட்டியான மைக்கெலாம் வாங்கி நீங்கள் வீடியோ பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கெல்லாம் 2 லட்ச ரூபாய்க்கு மேலே ஆகுமே. பட்ஜெட்டுக்கு நாங்கள் எங்கெங்க போகிறது? பட்ஜெட்டா? அதெல்லாம் உங்கள் ப்ராப்ளம், அதுக்கெல்லாம் நாங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியாது. ஏன்னா நாங்கள் வந்து உங்கள் சப்ஸ்கிரைபர், அதனால் உங்கள் வீடியோ நாங்கள் ரெகுலராக பார்க்குறோம். நாங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுறதோட சரி, மேற்படி எல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். உங்க நீங்களும் உங்கள் அட்வைஸும். 5ஆவதாக யார் வந்திருக்கா அப்படின்னா டவுட் சப்ஸ்கிரைபர். இவங்களுக்கு உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் டவுட் வந்துடும். இந்த நீங்கள் போன வீடியோவில் சிரிச்சிங்களா? அது நீங்கள் நேச்சுரலாக சிரிச்சிங்களா இல்லை ஸ்கிரிப்டில் வச்சு சிரிச்சிங்களா? யோ நல்லா பாரு, அது காமெடி வீடியோயா. காமெடி வீடியோவில் நேச்சுரலாக தான் சிரிப்பாங்க. எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. ஆமாம், இது என்ன நீங்கள் கையில் வச்சுருக்க டைரியா இல்லை அட்டைப்பெட்டியா? ஏய், இது நெஜ டைரியா. போய் வேலை பாரு, ஆள முடியா ஃபஸ்ட்டு. அப்படியா இருந்தாலும் எனக்கு எதுவும் டவுட்டாக இருக்குது. அடுத்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவுபடுத்தி விட்ருங்க. 6ஆவது வந்திருக்கிறது நம்ம ஸ்கிப் மாஸ்டர். சார் எப்படின்னா வீடியோவை தட்டியே பார்ப்பாங்க, அதனால தான் அவங்க ஸ்கிப் மாஸ்டர். சார் வாங்க, லாஸ்ட்டாக போட்ட வீடியோ எப்படி இருந்தது? லாஸ்ட்டாக போட்ட வீடியோ வேறு லெவல். அதில் எண்டில் ஒரு டைலாக், ஒரு பஞ்ச் ஒன்று வச்சுருந்தீங்க பாருங்க. அந்த பஞ்ச் மாதிரி நான் வேறு எங்கேயுமே பார்த்ததில்ல. ரொம்ப தேங்க்ஸ்ங்க, மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், நான் நடுவில் சொன்னேன்ல ஒரு கதை, அது எப்படி இருந்தது? நான் அதெல்லாம் பார்க்கலையுமா. நான் ஒரு 10 செகண்டாக டக்கு நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஏன்னா ஃபுல்லாக பார்க்கணும், ஆனால் ஃபுல்லாக பார்க்க டைம் இருக்காது. அதனால நாங்கள் ஸ்கிப் பண்ணிடுவோம். போட்டதே 8 நிமிஷம் வீடியோ தாங்க. அது ஆரம்பமும் முடியும் பார்த்தாச்சு. இல்லை, அந்த நடுவில் இருக்கிறதுல ஒரு நேரம் இருக்கிறப்ப பார்த்துக்குவோமா. தட்டி விட்டு போனால் என்னங்க பண்ணுறது எங்கள் வாழ்க்கை? லாஸ்ட்டாக பார்க்க போகிறது என்ன டைப் அப்படின்னா நம்ம சொந்தக்கார சப்ஸ்கிரைபர். வாங்க மாமா. இந்த வீடியோலாம் பார்த்தோமா, நல்லா பண்ணுறீங்க, காமெடியெல்லாம் பிச்சுக்குது, சூப்பராக பண்ணுறீங்க. இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள், சரியா? ரொம்ப தேங்க்ஸ் மாமா.
ஆமாம் அத்தை நீங்களாம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஆடா அதெல்லாம் பண்ண மாமா மனசுக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இது என்ன அது இப்போ இதில் போய் ஃபோனில் பண்ணுறதா? அதெல்லாம் இல்லைம்மா. ஆமாம் அதெல்லாம் பண்ணால் காசு கேட்பாங்களா இல்லை? யோ சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு எதுக்கே காசு? அதெல்லாம் ஃப்ரீ தான்யா. இருந்தாலும்மா நீ அதெல்லாம் சொந்தக்காரங்கள்ட்ட எதிர்பார்க்கக்கூடாது. அதனால தான் நாங்களாம் சொந்தக்காரங்களையும் நம்புறதில்ல. நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதே போயிடாதீங்க.